அலங்காரன், கைலை மலையின் இளவரசன், ஏழுமலையானின் மருமகன், வன்னிக்கும் தெய்வானைக்கும் மணவாளன், கணபதிக்கும் ஐயப்பனுக்கும் சகோதரன், வெற்றிவடி வேலன், வண்ணமையில் ஏறி பராக் பராக் பராக். காட்சி தந்தானப்பா, அருணகிரிக்கு ஞானம் கொடுத்தானப்பா, அம்மை பாட்டியின் தமிழை கேட்டானப்பா, அகத்தியரின் அன்பை பெற்றானப்பா, போகர் நவபாசானத்தில் எழுந்தானப்பா, சிக்கலில் வேல் வாங்கி நின்றானப்பா, திருச்செந்தூரில் சம்காரம் செய்தானப்பா, பிரம்மனை சிறையில் அடைத்தானப்பா. படை வீடு ஆறுக்கும் பல நூறு கதை இருக்கு, பண்டார சாமி கிட்ட மகத்துவம் நிறைஞ்சிருக்கு. வடபழனி சண்முகனுக்கு, சிக்கல்வேல் சிங்காரனுக்கு, சிறுவாபுரியின் ராசனுக்கு, ராணிமலையின் வீரனுக்கு, வயலூரின் சூரனுக்கு, குமரகோட்டத்தின் அரசனுக்கு, குன்றத்தூரின் வேந்தனுக்கு, சென்னிமலையின் செல்வருக்கு, சிவன்மலையின் கணக்கனுக்கு. எங்கெங்கோ ஊர் இருக்கு, என்னென்னவோ பேர் இருக்கு, எஞ்சாமி வேலனப்போல் ஏதாச்சும் சாமி உண்டா?
நாள் வாங்க. நோய் நொடி தீரணுமா? கிருத்திகைக்கு வாங்க. குழந்தை வர வேணுமா? சஷ்டிக்கு விரதம் இருங்க. திருமண பாக்கியம் வேணுமா? பங்குனி உத்திரத்திற்கு பாருங்க. 16 செல்வமும் வேணுமா? அதுக்கு ஆறுபட முருகன் கிட்ட வாங்க வாங்க. சிவனிடத்தில் சக்தி இடத்தில் கேட்க நினைத்த வரங்களை சிவசக்தி மைந்தனிடம் சொல்லிவிட்டு போங்க. வள்ளி மயில் கைப்பிடித்து முருகன் வண்ண மயில் மீது வாரானையா. மருதமலை மன்னனுக்கு, குருந்தமலை குழந்தைக்கு, திரு அள்ளிக்கேணி ஆண்டவனுக்கு, திருப்போரூர் அழகனுக்கு, பச்சமலம் பண்டாரத்துக்கு, திருமுருகன் பூண்டியனுக்கு, கைத்தமலை தகப்பனுக்கு, இளஞ்சிமலை சிறு ஈசனுக்கு, கழுகுமலை கலியுக வரதனுக்கு,